என்னதாங்க நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த கதை இப்போ வர வர சிறகடிக்க ஆசையில் என்ன நடக்குது, எதுக்கு இத்தனை ஃபில்லர் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வருது. பல சீரியல்கள் இப்போ அப்படி தான் போகுது. ஏன் இந்த சீரியலில் வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கே வந்து ஒன்றும் புரியல. பார்க்குறவங்கள எதுவும் முட்டாள்னு நினச்சிக்கிறாங்களா, இல்லை வந்து இது போதும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்களாங்கிற மாதிரி கேள்விகள் வருது. அதாவது இன்றைக்கி அந்த ஸ்ருதி வந்து ஒரு காமெடி பண்ணுறேன்னு பண்ணது, அப்புறம் மீனா பண்ணது, அப்புறம் 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோகிணிக்கு வந்து பேய் பிடிச்சிச்சின்னு கொண்டு போகிறதெல்லாம் ஃபில்லராக இருந்தால் கூட பரவாயில்ல, ஃபில்லருக்கே ஃபில்லராக இருக்குது. அந்த அளவுக்கு மோசமாக இப்போ கதை போயிட்டு இருக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதலாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபோன் மேட்ரு மட்டும்தான். வித்யா தான் அந்த ஃபோனை வந்து எடுத்து கையில் வச்சுருந்தாங்க, அவங்க தான் அதை கீழே போட்டாங்கன்னு அந்த தாத்தா பாட்டி சொன்னதுக்கப்புறமா வித்யாவோட வீட்டுக்கே போய் உண்மையை சொல்லு, அந்த தாத்தா பாட்டியே சொல்லிட்டாங்க, செருப்பு தைக்க போகும்போது தான் ஃபோனை கீழே விட்ட அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு இந்த ஃபோன் எப்படி உன்ட்ட வந்துச்சு, இந்த ஃபோன் காணாமல் போன அடுத்த நாள் தான் வந்து இந்த வீடியோ லீக் ஆச்சு. அப்போ நீ தான் எடுத்தியா, நீ தான் லீக் பண்ணியா அப்படின்னா வந்து வித்யா எப்பயுமே வந்து என்னதான் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கோவப்பட்டாலும் ஃப்ரெண்டுடைய இதை வாழ்க்கையை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து ஆமாம் நான் தான் பண்ணேன், அந்த சிட்டிக்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன் அதனால நான் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் மேலே பழி ஏற்றுக்கிட்டாலும் கண்டிப்பாக முத்துவோட மனத்தில் இதில் ரோகிணிக்கும் பங்கு இருக்குன்னு தான் தோணப்போகுது. ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் தான் இருக்க போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த விவகாரம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் நம்ம எதிர்பார்க்குற முக்கியமான விஷயம், அந்த ப்ரௌன் மணி இப்போ வந்து ரொம்ப பெருமையாக இல்லை, அந்த அங்கே மலேசியாவில் வந்து அவங்க இவங்க இறந்துட்டார் ரோஹினியோட அப்பான்னு சொன்னார்ல, அந்த ப்ரௌன் மணியை திருப்பி கசாப் கடையில் வச்சே வந்து மீனா பார்த்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போய் இவர் ஒரு பெரிய ஃப்ராடுன்னு சொல்லி எல்லா உண்மைகளையும் வர வைக்கணும். ஆனால் அந்த உண்மைகளை வர வைக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆக போகுது, எத்தனை தடவை ரோகிணியை காப்பாற்றிட்டே இருக்க போகிறாங்க. காப்பாற்றிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கனவு காட்சிகள் வேறு, காப்பாற்றுறதுக்கே பரவாயில்ல, அதுக்கே நமக்கு கோவம் வருதுன்னா இந்த கனவு காட்சி பண்ணி அதில் வந்து மீனா அடிக்கிறாங்கிறதான் இன்னும் கடுப்பு தான் ஆகுது நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். அந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். அப்படியே கீழே இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணியோ இல்லை ஷாப்பிங் பேக் ஐக்கானை கிளிக் பண்ணியோ ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்களை வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.